நான் இந்த துவாவை உங்களுடைய தாய்க்காக செய்கிறேன். ஆம், உங்களுக்காக, உங்கள் தாய்க்காக. உங்கள் தாய் இந்த பிரார்த்தனைக்கு தகுதியானவர். அவர் இன்னும் உயிரோடு இருந்தாலும் அல்லது அல்லாஹ்விடம் திரும்பிச் சென்றிருந்தாலும் சரி, உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து உண்மையாக ஆமீன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களது வலியை அவரைப் போல வேறு யாரும் சுமக்கவில்லை. அவரைப் போல யாரும் தியாகம் செய்யவில்லை. இரவின் இருளில் அவரைப் போல உங்களுக்காக யாரும் துவா செய்யவில்லை. ஆமீன் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், மிகவும் கருணையாளனே, அன்பானவனே, இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நபரின் தாய்க்காக நான் கைகளை ஏந்துகிறேன். யா அல்லாஹ், அவர் தூங்காமல் கழித்த ஒவ்வொரு இரவுக்கும் அவருக்கு பகரம், கூலி அளிப்பாயாக. அவர் மறைத்து வைத்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அவருக்கு நற்பலன் அளிப்பாயாக. அவர் அமைதியாகச் செய்த ஒவ்வொரு தியாகத்திற்கும் அவருக்கு நற்பலன் அளிப்பாயாக. அவர் உயிரோடு இருந்தால் அவருக்கு நன்மையான நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. அவருக்கு ஆரோக்கியம், அமைதி மற்றும் பலத்தை வழங்குவாயாக. அவரது கவலைகளை போக்கி, பாரங்களை குறைத்து, அவரது உள்ளத்தை நிறைவாக்குவாயாக. அவரது வாழ்வில் பரகச் செய்வாயாக. நோய், சோகம் மற்றும் தனிமையிலிருந்து அவரை பாதுகாப்பாயாக. அவர் உன்னிடம் திரும்பி வந்திருந்தால் அவரது ஆன்மாவின் மீது கருணை காட்டுவாயாக. அவரது பாவங்களை மன்னிப்பாயாக. அவரது கப்ரை, மண்ணறையை விசாலமாக்கி அதில் ஒளியையும் அமைதியையும் நிரப்புவாயாக. அவருக்கு ஜன்னத்தில், சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், அவர் தனது குழந்தைக்காகச் செய்த ஒவ்வொரு துவாவையும் ஏற்றுக்கொள்வாயாக. அந்த குழந்தை கேள்விப்படாத துவாக்களையும் கண்ணீரோடு அவர் முணுமுணுத்த துவாக்களையும் கூட ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த குழந்தையை அவரது தாய்க்கு ஒரு நிலையான நற்பலனாக, சதகா ஜாரியா, ஒரு கௌரவமாக, இந்த உலகிலும் மறுமையிலும் அவருக்கு மகிழ்ச்சியை தரும் வழியாக ஆக்குவாயாக. ஆமீன். இந்த துவா உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாருடைய தாய்க்காவது இந்த பிரார்த்தனை இப்போது தேவைப்படலாம். உங்களால் சொல்லப்படும் ஒவ்வொரு ஆமீன் உங்கள் தாயின் நற்செயல்களின் கணக்கில் சேரும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. உங்கள் தாய்க்கு நற்பலன் அளிப்பானாக. அவரது துவாவின் பலனை உங்களுக்கு தட்டாமல் இருப்பானாக.